சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு பின்புறம் எரிக்கப்படும் குப்பைகளால் நோயாளிகள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை நகராட்சி கைவிட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். தற்போது அந்த பகுதியில் குப்பைகள் எரிப்பதற்கான காரணம் என்ன? இதனால் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் என்னென்ன? நகராட்சி நிர்வாகம் ஏதேனும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதா? வளர்ந்து வரக்கூடிய சிவகங்கை நகராட்சியில் குப்பை குட்டை இடமில்லை என்பது மக்களோட மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. சிவகங்கை நகராட்சியில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்துவராக தினசரி 13 டன் அளவில் குப்பை சேகரிக்கப்படுது. சேகரிக்கப்படும் குப்பை பார்த்தீங்கன்னா சிவகங்கை அருகே இருக்கிற சுந்தர் நடப்புல கொட்டப்பட்டு தரம் பிரிக்கப்பட்டாங்க. ஆனால் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க அங்கே நிறுத்தப்பட்டுச்சு. சிவகங்கை நகரில் தெற்கு மயானம் மதுரை சாலையிலையும் மருதுபாண்டி நகர் காலவாசல் பகுதியில் 300 தேருக்கு பிரிக்கப்பட்டு இருக்கு. இதற்கு பார்த்தீங்கன்னா தரம் பிரிக்கிறதுக்குனே தனியாக டெண்டர் விடப்பட்டு மாதம் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் சிவகங்கை நகராட்சியில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அப்படி இருந்தும் குப்பை கொட்டுறதுக்கு இடம் கிடையாது. காரணம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை அருகே இருக்கிற அரசு மருத்துவமனை பொட்டலில் கொட்டப்பட்டு எரிக்கப்படுவதால அப்பகுதி மக்கள் சுகாதார சீர்கேட்டில் தவிக்கிறாங்க. நோயாளிகளும் மூச்சு தண்ணால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை தலை தூக்குறதுக்கு முன்னாடியே இதற்கு தீர்வு காணும்னு சொல்லி மக்களோட கோரிக்கையா இருக்கு. இது பத்தி சிவகங்கை மகேஷ் அவர்கிட்ட நம்ம கேட்டுப்போம். சிவகங்கை நகரம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் குப்பைகள்னால ரொம்ப அவதிப்படுறாங்க. அதாவது பொது இடங்களான பள்ளிக்கூடம், மருத்துவக் கல்லூரி, கலெக்டர் ஆஃபீஸு, வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய இடம், சந்தைப்பிடிங்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே குப்பை காடாக இருக்குது. அது பல தரப்பட்ட மக்களும் எல்லா ஒவ்வொரு டைமும் அதை குற்றமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை 3 வருஷத்துக்கு மேலே அதை இன்னும் சரி செஞ்ச பாடு இல்லை. 2 மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அதுக்கு மனு கொடுத்து 27 மக்கள் பிரதிநிதி போய் கொடுத்தும் அதுக்கு இன்னும் இது பண்ணலை. கிட்டத்தட்ட 20 லட்சம், அதாவது மாதத்துக்கு 20 லட்சம், வருஷத்துக்கு 2,5 கோடி ரூபா வரை இந்த சுகாதாரத்துக்கு இந்த குப்பைக்கு டெண்டர் விடப்பட்டு செலவிடப்படுது. ஆனால் அது செலவிடப்படுற தொகை வேஸ்ட்டாக இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் நகராட்சியில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு 2 அலுவலர் நகராட்சியோடைய சுகாதாரத்துறை அலுவலர்கள் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் இவ்வளோ கண்காணித்து இவ்வளோ இது பண்ணியும் ஒரு நாளைக்கு 13 டன்னு சேகரமாகிற குப்பையை 1 டன்னு கூட அவங்க எடுத்து முறையாக பயன்படுத்தி அதை வெளியே அனுப்புகிற மாதிரி இல்லை. இது மாதிரி தொடர்ந்து இருக்கக்கூடாது. மக்களுக்கு தொடர்ந்து இந்த சுகாதாரத்திலேருந்து அவங்க விடுபடணும்னா குப்பைகளை சரியாக தரம் பிரித்து அனுப்பணும். ஒன்று. அதுபோக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க 1 லட்சம் மக்கள் தொகை சிவகங்கையில் இருக்குது. இப்போ வாணியங்குடி, காஞ்சரங்காலு, இது இப்படி இப்போ 2 பஞ்சாயத்தை இணைச்சிட்டாங்கன்னா அந்த மக்கள் தொகை இன்னும் 1 மடங்கு கூடும். இப்போ 1 மடங்கு கூடுறப்ப முன்னெச்சரிக்கையாகவே இப்போயே அதுக்கான விழிப்புணர்வை கரெக்டாக ஏற்படுத்தி குப்பைகளை ஒழுங்காக தரம் பிரித்து கரெக்டான இடங்களுக்கு அனுப்பி முதல்ல இந்த குப்பை பிரச்சனை வராமல் இது பண்ணணும். கரெக்டான இடம் ஃபஸ்ட்டு ஒரு இடம் ஒதுக்கி அந்த குப்பையை கரெக்டாக தரம் பிரித்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கோ இல்லை மற்ற இடங்களுக்கோ அனுப்பிச்சு அது மறுசுழற்சி பண்ண நான் கேட்டுக்கிறேன். மக்களை சுகாதாரத்திலேருந்து இந்த குப்பையிலேருந்து முதல்ல விடுபட வைக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். குப்பை கொட்டுவதற்கு மாற்று இடம் மாவட்ட நிர்வாகத்தால் கூடிய விரைவில் உருவாக்க தரப்பட வேண்டும் என்பது மக்களோட கோரிக்கையாக இருக்குது. சுகாதார ஆய்வாளர்கள், அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும். குப்பைகளை தரம் பிரிப்பதில் கண்காணிக்கப்பட்டு தீவிரமாக மக்களை சுகாதார சீர்கேட்டிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் சிவகங்கை நகர் மக்களோட கோரிக்கையாக இருக்குது. தந்தி டிவி செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சுந்தர். நன்றி சுந்தர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.